Welcome to EMR Physics. I am Raju. NCERT 12th Physics Chapter 3 Current Electricity உள்ள numerical problems ஒன் பை ஒன்றா சால்வ் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் புக் பேக் ப்ராப்ளம் நம்பர் 3.5 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ப்ராப்ளம் என்னென்னா, a silver wire has a resistance of 2.1 ohm at 27.5 degrees Celsius and a resistance of 2.7 ohm at 100 degrees Celsius. Determine the temperature coefficient of resistivity of silver. This is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 27.5 டிகிரி செல்சியஸில் ஒரு சில்வர் வயருடைய ரெசிஸ்டன்ஸ் 2.1 ஓம், 100 டிகிரி செல்சியஸில் அந்த சில்வர் வயருடைய ரெசிஸ்டன்ஸ் 2.7 ஓம். ஸோ இந்த சில்வர் வயரினுடைய டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல நமக்கு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்குவோம். ஸோ ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டெம்பரேச்சர் 27.5 டிகிரியாக இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் 2.1 ஓம். ஸோ இந்த இனிஷியல் வேல்யூவை T1 R1 அப்படின்னு எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் 100 டிகிரி ஆகும்போது அந்த டெம்பரேச்சரை T2ன்னு எடுத்துக்குவோம். T2 is equal to 100 degree Celsius. ரெசிஸ்டன்ஸை R2ன்னு எடுத்துக்குவோம். R2 is equal to 2.7 ohm. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி கேட்டிருக்காங்க. டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டியோட சிம்பிள் ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு வாட்? ஸோ இதை கண்டுபிடிக்க நம்ம என்ன ரிலேஷன் யூஸ் பண்ண போகிறோம்னா, R2 is equal to R1 into 1 plus alpha into T2 minus T1. இந்த ரிலேஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரம் திஸ் ரிலேஷன் we can write R1 வச்சு மல்டிப்ளை பண்ணோம்னா R1 into 1 is equal to R1 plus R1 வச்சு again மல்டிப்ளை பண்ணோம்னா ரெண்டாவது டேர்மு R1 alpha T2 minus T1 அப்படின்னு வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் R2, இந்த R1 லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தோம்னா R1 alpha into T2 minus T1 is equal to R2 minus R1. We have to find the value of alpha. ஆல்ஃபாவை இந்த பக்கமே வச்சுக்கிறோம். ஸோ this is equal to R2 minus R1 divided by R1 into T2 minus T1. ஸோ இதுவும் டினாமினேட்டருக்கு வந்துடும். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு R2 minus R1 divided by R1 into T2 minus T1. This is a formula we are going to use to find the value of temperature coefficient of resistivity of silver. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணியும் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டெப் எடுத்துகிட்டு இதிலிருந்து நம்ம கொண்டு வந்துக்கலாம். We know the value of R2, R1, T2, T1. So substituting all the values we will get R2 is 2.7, R1 is 2.1 and again R1 is 2.1, T2 is 100, T1 is 27.5. So if we calculate, we will get this is equal to 0.0039 அப்படின்னு வரும். So this is the temperature coefficient of resistivity. Temperature coefficient of resistivity unit per degree Celsius. So this is the answer for the given problem. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் புக் பேக் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.